ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸுங்க. அதோடு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த் டிப்பும் சொல்லியிருக்கேன். பொதுவாக இப்போ நம்ம குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க கதவை க்ளோஸ் பண்ணி விளையாடுறது நிறையா இருக்கும். விளையாடுற இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு சமயத்தில் கதவை தெரியாமல் தாழ் போட்டுப்பாங்க, இல்லை லாக் ஆகிடும் கதவு ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போவுமே அந்த கதவு தாள் போடுற அந்த லூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம துணி காய வைக்கிற கிளிப்பை இந்த மாதிரி எப்போவுமே போட்டு வைங்க. மெயினாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க தனியாக விளையாடும் போது, இல்லை நம்ம கிச்சனில் இருக்க சமயம் அவங்க தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு வைங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தை கீழே இருக்க தாளை ஓப்பன் பண்ணிடும், இல்லை கிளிப் எடுத்துரும்னா இந்த மாதிரி மேல் தாளில் கிளிப்பை அதே மாதிரி போட்டு விட்டுடுங்க. இது ரொம்ப சேஃப்டியும் கூடங்க. குழந்தைங்களோட சேஃப்டிக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு டிப்பு ஃபாலோ பண்ணலாம். இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் காமிக்க போகிறது இப்போ பாருங்கள், நான் மிளகா காய வச்சுருக்கேன். வீட்டுக்கு வரமிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக நான் 3/4 கிலோ வரமிளகாய், 1/4 கிலோ காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். வரமிளகாயை அரைக்கும்போது காம்போடு அரைக்கணுங்க. அப்போ தான் காரம் மிளகாத்தூளில் நிற்கும். அதே மாதிரி காஷ்மீரி தூள் அந்த மிளகா ஆகப்பட்டது, அதில் காரம் அந்தளவுக்கு இருக்காது. அப்படிங்கிறதுனால கலருக்காக நான் இதை சேர்த்துருக்கேங்க. இது வரமிளகாய் தூளோடு சேர்த்து அரைச்சா கலரும் நல்லாயிருக்கும், காரமும் நல்லாயிருக்கும். வைட்டமின் டி கொடுக்குற வெயில் காலை இள வெயிலுங்க. அது குழந்தைங்களுக்கான விளையாட்டு சமயமும் கூட. இப்போ இருக்கிற குழந்தைங்க வெயிலில், அதாவது இளவெயிலில் விளையாடுறத கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்கன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஸ்கூல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வார கடைசி சனி ஞாயிறப்போ இந்த மாதிரி இளவெயிலில் காலையில் அவங்கள ஃபஸ்ட்டு விளையாட வைக்கிறது அவங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வைட்டமின் டி குறைபாட்டை தவிர்க்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெரஸில் வாட்டர் டேங்க் வச்சுருப்போங்க. அது சில சமயம் நம்மளையும் அறியாமல் சில சமயம் பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகிடும். அந்த மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு எங்கே நம்மளுக்கு கரெக்டாக தண்ணி ஒழுகி நிற்குமோ அங்கே இந்த மாதிரி அடிச்சுக்கலாங்க. இது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கீழே தண்ணி இறங்கி வர்றதை ஸ்டாப் பண்ணும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டர் பவுலில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தண்ணியை நான் ஃப்ரீசர் உள்ளே வச்சுட்டு நல்லா ஐஸ் கட்டி ஆகிற வரைக்கும் நான் வச்சுட்டு எடுக்க போகிறேங்க. இப்போது இது நம்மளோட பர்சனல் ரூமில் ஃபேன் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ ஐஸும் நல்லா ஃப்ரீஸ் ஆயாச்சு. இப்போ இது ஃபேனுக்கு நேராக வைக்கும்போது நம்மளுக்கு ஆடி மாதம் வெயில் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் அனல் காற்று இருக்குங்கிறம்போது நம்மளுக்கு இந்த டிப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம ரூமில் இருக்கிற டெம்பரேச்சரை மிதமாக வச்சுக்கும். அதே மாதிரி ஏசி இல்லாதவங்க வீட்டில் கூட இந்த மாதிரி டிப்பை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மருந்து பாட்டிலில் சில சமயம் அந்த மருந்து ஒழுகி இந்த எக்ஸ்பைரி டேட் அழியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அந்த ஒழுகின மருந்தில் இருக்கிற இடத்துல இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் போகும், டேட் தெரியாமல் போகும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு மெழுகுவர்த்தி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், டேட் கிளியராக இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த சைடில் இருக்கிற எழுத்து மட்டும் லைட்டாக பார்த்திங்கன்னா மருந்தில் அழிஞ்சு போயிருக்கு. அதை நம்ம இந்த மாதிரி கேண்டில் வச்சு ரப் பண்ணோன்னா நம்மளுக்கு டார்க்கெண்டாக தெரியும். இது மூலியமாக நம்மளுக்கு மெயினாக பசங்களுக்கு கொடுக்குற மருந்துன்னும் போது எக்ஸ்பைரி டேட் பார்க்குறதுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்குற மருந்துலேயும் பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். கருணக்கிழங்கு வெட்டி வச்சக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த அரிப்புத்தன்மை போகிறதுக்காக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேங்க. நம்மளுக்கு எப்போவுமே கருணக்கிழங்கு சில பேருக்கு சாப்பிட்டா அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி அரிப்பு நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை லெமன் இந்த மாதிரி மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த பவுலில் அந்த தண்ணியோடு ஊறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரேவி செய்கிறதோ இல்லை வறுக்கிறதோ நீங்கள் செய்துக்கலாம்.
ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்கோட யூசேஜ் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுங்க. நம்மளுக்கு தேவைன்னா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே அதிலிருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன தான் அதை கழுவி வச்சாலுமே அந்த ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஃப்ளாஸ்க்கு கழுவி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு ஏலக்காய் வீதம் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டுங்க, நல்லா அந்த ஏலக்காய் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கிற அந்த டைமில் வந்து இந்த மாதிரி அந்த ஆயில் பாட்டில்லையோ ஃப்ளாஸ்க்லேயோ நம்ம வந்து போட்டு வச்சோம்னா அந்த எப்போவுமே வரக்கூடிய அந்த ஒரு மாதிரியான அந்த சிக்கு வாடையாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ரா ஸ்மெல்லாக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே வராது. இதை வந்து அப்படியே நம்ம வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்போமோ அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் மட்டுமே வரும். அந்த அன்வான்ட் ஸ்மெல் வராது. இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஊருக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெங்காயம் எடுத்திருக்கேன். பல பேரோட கஷ்டமே என்னென்னா வெங்காயம் நறுக்கும்போது நல்லா கண் எரிஞ்சு தண்ணி வர்றது தான். அதுக்கான ஒரே ஒரு டிப்பு, கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அறியும் போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ஒரு டிப்பு. இந்த வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கத்தியை வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுக்க போகிறேன். பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பில் வந்து சென்டராக நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளேமுக்கு நேராக வந்து வெங்காயத்தை வந்து மெதுவாக சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கரிச்சிடாதீங்க. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கண் எரியறதோ இல்லை கண்ணிலேருந்து தண்ணி வர்றதோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வரவே வராது. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்படி சுட்டு எடுத்துட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் மாறல, ஆனால் உள்ளே இருக்கிற அந்த இது வந்து தண்ணியால் வர்ற அந்த கண்ணெரிச்சல் வந்து வராமல் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. என்னோடய ஃப்யூச்சர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.